புது வாசல்களை ஒரு புத்தகம் நமக்கு திறந்து கொண்டே இருக்கும். புத்தக வாசிப்பினால் என்ன கிடைக்கிறது என்றால், நாம் வாழாத வாழ்க்கையை ஒரு புத்தகத்தை படிப்பதனால் நம்மால் வாழ முடியும். நாம் வாழாத வாழ்க்கை, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை, நான் நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கை. முத்துலிங்கம் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளர்களில் முதல் வரிசையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் முத்துலிங்கம். இங்க நிறைய கடைகள்ல இருக்கும். நீங்கள் தயவு செய்து தேடி அவரை படிக்க வேண்டும். அவர் ஒரு ஈழத்தமிழர். முத்துலிங்கம் அவர்களினுடைய ஒரு கதையை படித்த போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாம அகதிகள்ன்ற வார்த்தையை சர்வசாதாரணமா உபயோகிக்கிறோம். அவர் அகதிப்பா, அவர் சிரியால இருந்து அங்க போன அகதி, இவர் இலங்கை அகதி. இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றோம் இல்ல? அந்த அகதி என்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற வலி இருக்கிறது, அது நமக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் ஒரு அகதியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற அனுபவமே நமக்கு கிடையாது. முத்துலிங்கத்தினுடைய ஒரு கதையை படித்தேன். ஒரு சாதம் என்கிற ஒரு கதை, ஒரு சிறுகதை தான் அது. ஒரு சாதம். இலங்கையிலே கொழும்பிலே ஒரு இளைஞன் இருக்கிறார். அந்த CA படிப்பு இருக்கிறது அல்லவா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. ரொம்ப கஷ்டமான பரீட்சை. அந்த பரீட்சையெல்லாம் தேறி ஒரு பெரிய அலுவலகத்துல வேலை கிடைச்சு அவன் விரும்பின காதலித்த பெண்ணை மணந்து கொண்டு கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த தமிழ் இளைஞன். இதை விட என்னங்க வேணும்? பரீட்சை பாஸ் பண்ணியாச்சு, வேலை கிடைச்சாச்சு, காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன கஷ்டம் சொல்லுங்க? அப்படித்தானே நினைப்போம். ஆனால் அப்போதுதான் அங்கே 83 கலவரம் வருகிறது. வேலையை விட்டுவிட்டு, மண்ணை விட்டுவிட்டு, வாழ்க்கையை விட்டுவிட்டு, கர்ப்பமாக இருந்த தன்னுடைய மனைவியோடு அங்கிருந்து புலம்பெயர்ந்து கனடாவுக்கு போகிறான் அந்த இளைஞன். இலங்கையினுடைய வெப்பம் என்ன, கனடாவினுடைய குளிர் என்ன? இங்க பெரிய வேலையில இருக்கான், அங்க போய் கிடைச்ச வேலை ஒரு கட்டடத்துக்கு முன்னே நின்று இரவு பணி காப்பாளனாக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலை தான் அங்க கிடைக்கிறது. இங்கே பெரிய அதிகாரி, கீழே 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க ஒரு காவல்காரராக இருக்க வேண்டிய ஒரு வேலை. அப்ப இரவு முழுது வெளியிலே இருக்கும் போது அந்த குளிர் பழக்கம் இல்லாததுனால அவருக்கு ரத்தம் கொட்டுது, காதுல இருந்து காலில இருந்தெல்லாம் ரத்தம் வருது. அதை பொறுத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கையை தொடங்குகிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரும் பதவிகளுக்கு போய் கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த பதவியை விட பெரிய ஒரு நிலைக்கு அவர் போவதை அந்த கதை சொல்லுகிறது. கதையை படித்த போது சகோதரர்களே, அழாமல் என்னால் படிக்க முடியவில்லை. ஏனென்றால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பத்திரமான வாழ்க்கையாக இருக்கிறது. நீ வாழ்கின்ற மண்ணை விட்டு, நீ வாழ்கின்ற வீட்டை விட்டு, நிலத்தை விட்டு, உறவுகளை விட்டு எப்ப திரும்பி வருவோன்னே தெரியாம இன்னொரு நாட்டுக்கு போகிற வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அகதிகளினுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க? அந்த துயரத்தை, அந்த வேதனையை நாம் உணர வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் அதற்கான வாயிலை நமக்கு திறந்து வைக்கிறது. அதுதான் புத்தகம் நமக்கு கொடுப்பது. ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டு ரஷ்யாவினுடைய பனிச்சிகரங்களில் நீங்கள் பாய்ந்து பாய்ந்து போகலாம். உக்ரைன்ல நடக்கிற போர்ல எத்தனை பேர் இறந்து கிடக்கிறார்கள் என்ற வேதனையை நீங்கள் அனுபவிக்கலாம். அமெரிக்காவின் தெருக்களிலே நடக்கலாம். எல்லா இடத்திலும் வாழ்கிற வாழ்க்கையை இருந்த இடத்திலிருந்து நமக்கு காட்டுகின்ற கண்ணாடியாக இருப்பது புத்தகம் தான். அதனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் பிரிக்கிற போது ஒரு உலகத்துக்குள்ளே நுழைகிறீர்கள். முதல் 10 பக்கம் கஷ்டமா தான் இருக்கும். அதை தாண்டிட்டீங்கன்னா வைங்க, அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது. பொன்னியின் செல்வனை உங்களில் எத்தனை பேர் சினிமா வந்த பிறகு படித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த 10 பக்கம் 15 பக்கம் கை தூக்குறாரு ஒருத்தர், ஒரே ஒருத்தர் தானே. முதல் 15-20 பக்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? உண்மைதானே? உண்மையா சொல்லணும், முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 20 பக்கத்தை தாண்டி எப்ப நந்தினி கதைக்குள்ளே வருகிறார்களோ அப்புறமா புத்தகத்தை வைக்கவே முடியாது உங்களால. வீட்டுக்காரமா கூட்டிட்டே இருப்பாங்க, எத்தனை நேரமா கூப்பிடுறேன் சாப்பிட, காதுல விழுதா இல்லையா? உங்க பையன் ஒரு பக்கம் காதுல எதையோ மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்கான், நீங்க என்ன இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் புத்தகத்தை வைக்க முடியாத அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறதே அதுதான் புத்தகங்களின் உலகம். ஏன் நமக்கு தேவை? எதனால் தேவை? இவ்வளவு கடை என்ன சார்? எதுக்கு சார் இவ்வளவு கடை? எதுக்கு இவ்வளவு பேர் எழுதி குவிக்கிறார்கள்? எழுதுவதனால் என்ன கிடைக்கிறது என்றால் புத்தகம் மக்களை இணைக்கிறது.